அவரை நம்முடைய சொந்தக்காரராக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், நான் இயேசுவுக்கு சொந்தமானவன், சொந்தக்காரன் என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமையானால் மகிமையான வாழ்க்கைக்குள் பிரவேசிப்போம். ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு கேள்வியோடு இன்றைக்கு நான் துவங்குகிறேன். நாம் அவருக்கு சொந்தமானவர்களா? இன்றைக்கு என்னுடைய சொந்தம் இவர்கள், அவர்களுடைய சொந்தம் நான் என்று சொல்லி உறவுகளை வைத்து சொந்தம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். பூமியில இருக்கிற வரைக்கும் சில உறவுகள் சொந்தங்கள் தேவைதான். ஆனால் மறுமைக்கு சொந்தக்காரராகிய ஆண்டவரை, மறுமைக்கு உரியவராகிய தேவனாகிய இயேசுவை நம்முடைய சொந்தமானவர், நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்கிறதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருப்போமையானால் அவருக்கு புகழ்ச்சியாக மகிழ்ச்சியாக அவருடைய நாளிலே நாம் மீட்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். அதற்கு இன்றைக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.